ஸோ இதே ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இன்றைக்கி நிலைமைக்கு நான் படமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வட்டிக்கு பணம் வாங்குகிறோம், பேங்க்கில் வாங்குவோம், பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி படம் பண்ணுவோம். இன்றைக்கி பூஜைன்னா ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பூஜை ஆரம்பிப்பாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் பக்கா பிளான். நீங்கள் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இங்கே இருக்குது, இதுதான் நீங்கள் சீன் எடுக்கணும், அதுதான் சீன் எடுக்க முடியும். நீங்கள் அதுக்கு மீறி நீங்கள் இப்போ இருக்கிற டைரக்டர் என்ன பண்ணால் களத்தில் போய் இறங்கணும்னு சீனை மாற்றிடுறாங்க. அங்கே வச்சு யோசிக்கிறாங்க, பேப்பர் ஒர்க் அங்கே தான் பண்ணுறாங்க, டைலாக் அங்கே தான் கிரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இந்த நேரேஷன் உங்களுக்கு வரும்? உங்களுக்கு டோட்டலாக கலர் மாறும். நீங்கள் ஃபுல் பிக்சர் பார்க்க பார்த்தீங்கன்னா என்னையா நீ சொன்னது மாதிரி இருக்குது, எடுத்தது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மாற்றினீங்கன்னா அப்போ உங்களுக்கு சரியாக வராது. அதனால தான் இந்த வருஷத்துக்கு மிக தோல்வி படம் கொடுத்தாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். நாங்கள் சத்தியமாக படமே பண்ண மாட்டோம், இருக்கிற சொத்தெல்லாம் நான் விற்றா கூட 300 கோடி ரூபா தேர்ந்த படம் பண்ணுற அவசியம் உங்களுக்கு இல்லைன்னா. நான் இன்றைய இண்டஸ்ட்ரி அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு அதாவது அவருடைய சம்பளத்தை நிர்ணயிக்க பண்ணணும். ஸோ நிர்ணயிக்கணும், இதுதான் கதையை கொடுங்க, கதைக்கு இதுதான் நீ எடுக்கணும். சிஸ்டமேட்டிக் வந்து தான் அந்த டைரக்டர் கண்டிப்பாக எடுப்பாங்க. சிறந்த நடிகர்கள் கதையை ஒன்று இல்லாதனால மிகப்பெரிய தோல்வியில் படமாக கொடுத்துட்ருக்காங்க டைரக்டர்.